திருமணமான ஒரே நாள்ல தன்னோட மனைவியை பிரிஞ்சு போர்க்களத்துக்கு போன சஹாபியோட சயீதான ஜனாசாவை மனிதர்கள் யாருமே குளிப்பாட்டாம மலக்குமார்களே குளிப்பாட்டிய இஸ்லாமிய வரலாறு. மதீனால வாழ்ந்த ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த வாலிபர். ஆனா புனித மார்க்கமான இஸ்லாம் மேல இருந்த பற்று காரணமா ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை தழுவி தன்னோட வாலிப வயதான திருமண வயசு அடைஞ்சப்புறமா ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் பண்ண நிச்சயப்படுத்தப்பட்டு ஹிஜ்ரி 3 மதீனால உஹது போர் நடக்க இருந்த முந்தைய நாளிரவு அவர்களோட திருமணம் நடக்குது. போருக்கான நேரத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அனுமதியை பெற்று ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அந்த இரவை கழிக்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில எதிரி படைகளோட சதி காரணமா மதீனா மீதான திடீர் தாக்குதல் தாக்க காஃபிர்கள் நெருங்கிய பதற்ற சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கான அழைப்பை மதீனா வீதிகள்ல ஏத்தி வச்சப்போ ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனக்கு கடமையான குளிப்பு இருந்தப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வார்த்தைக்காகவும் இஸ்லாமிய பற்றுக்காகவும் தன்னோட அன்பு மனைவியோட கைகளை பிரிஞ்சு தான் கையில வாளோட உகது களத்தை நோக்கி ஓடுறாங்க. போர்க்களம் சூடு பிடிச்சி கத்திக்கு கத்தி முகத்துக்கு முகம் போரிட்டு சஹாபாக்களும் கலீஃபாக்களும் வேகமா முன்னேறி ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காஃபிர்களோட தலைவரான அபூ சுஃபியான குறி வச்சு தன்னோட வீரமும் வேகமும் வலிமையினால அபூ சுஃபியான வீழ்த்த போற நேரத்துல பின்னல் அஸ்வத் அப்படிங்கிற எதிரியோட சதியினால பின்பக்கமா தாக்கப்பட்டு பல காயங்களோட பல வெட்டுகளோட அந்த இரத்த பூமியான உகது களத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. போர் முடிஞ்ச பரமா நபி அவர்களும் சஹாபாக்களும் ஷஹீதான உடல்களை தேடுறப்போ பல காயங்களோட ஷஹீதான ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட உடம்ப கண்டு சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட தலைமுடி நலஞ்ச நிலைமையில அவங்களோட தலையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணீர் வடிகிறத பார்த்த நபி அவர்கள் புன்னகையோட சொல்றாங்க, நான் பார்த்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில வெள்ளித்தட்டுக்கல்ல மேகங்களை கொண்ட நீர் மூலியமா அல்லாஹ்வுடைய மலக்குகள் ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டி கொண்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இத குறிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வீட்டுல விசாரிச்ச போதும் ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னோட கணவருக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த குளிப்பு கடமையான நேரத்துல கூட இஸ்லாமிய பற்றுனால வாளை எடுத்து இஸ்லாத்துக்காக போர் செஞ்சாருன்னு சொன்னப்போ மலக்குமார்கள் எதனால ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டினாங்க அப்படிங்கறத நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இஸ்லாம் அப்படிங்கிற இந்த புனித மார்க்கத்துக்காக திருமணமாகி ஒரே ஒரு நாள் தன்னோட மனைவியோட வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்துக்காக போரிட்டு ஷஹீதாக்கப்பட்ட ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கசீதுல் மலாயிகா மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர்னு சிறப்பிக்கிறாங்க. இந்த வரலாற்று பத்திய முழு வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல 360 தோட் அப்படின்ற என்னோட சேனல் மூலியமா பாத்துக்கலாம்.